5 simple and effective or proven ways இந்தியாவில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் நிறையா மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்தியா இஸ் அ வாஸ்ட் நேஷன். எக்கச்சக்கமான பாப்புலேஷன் இருக்கிறனால யூ ஹவ் லாட் ஆஃப் டிமாண்ட்ஸ். ஸோ அந்த டிமாண்ட்ஸை வச்சு யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. ஒரே ஒரு விஷயம், யூ ஹவ் டு ப்ரொவைட் வேல்யூ. ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் மேக் லாட் ஆஃப் மணிஸ். ஸோ இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஒரு 5 இம்பார்ட்டன்ட் அண்ட் எஃபெக்டிவ் வேஸ், நாட் ஆஃப்லைன் கீழே உட்காந்து நம்ம கஸ்டமர்ஸ் கண்டுபிடிச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கஸ்டமர்ஸை கண்ணிலே பார்க்க போகிறதில்ல, பட் யூ கேன் ஸ்டில் மேக் மணி த்ரூ ஆன்லைன். ஸோ அது என்னென்ன வேஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். அண்ட் இஃப் that sounds interesting, ladies and gentlemen, let's get into this video. ஸோ நம்பர் 1 இஸ் ட்ராப் ஷிப்மெண்ட். ஸோ ட்ராப் ஷிப்மெண்ட் நிறைய பேர் ஃபாரினில் பண்ணுவாங்க, பட் இந்தியாவில் அந்த அளவுக்கு ஒரு பிக் கல்ச்சராக இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அதே சமயத்தில் யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணிஸ். எனக்கு இங்கே நிறைய பேரை தெரியும், நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தெரியும், நிறைய பிஸ்னஸ் பீப்புளை தெரியும். அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. ட்ராப் ஷிப்மெண்ட்னா என்ன? ஒரு மேனுஃபேக்சரர் அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ண போகிறாரு, அதை ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமருக்கு அவர் அனுப்ப போகிறாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இல்லை என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் முடியுதோ அது எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணி ஆர்கானிக் வேஸ்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் இதெல்லாம் எங்கேயா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்சல்யூட்லி நீங்கள் படிக்கலாம். அதை பற்றின வீடியோ வேணாலும் கேளுங்க. ஸோ இதெல்லாமே படித்து நீங்கள் டேரெக்டாக ஆர்டர்ஸை வாங்கலாம். ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிங்கன்னா ஷாப்பிஃபைல யூ கேன் மேக் அ வெப்சைட். ரொம்ப சிம்பிளான வெப்சைட். நீங்கள் ஷாப்பிஃபைல ஜஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் தான், டெம்ப்ளேட்ஸை தூக்கிட்டு வந்து உள்ளார ஒரு வெப்சைட்டை அப்படிங்கிறதுக்குலாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஈஸியான இதுக்காக கோடிங் கற்றுக்கணும், அது கற்றுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஷாப்பிஃபைல நீங்கள் ஒரு வெப்சைட்டை வாங்குறீங்க, ஒரு டொமைன் நேம் வாங்குறீங்க, நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறீங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போய் எனக்கு இந்த ப்ராடக்ட்டை நீ கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி பேக்கிங் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிடணும், உனக்கு நான் ஆர்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பேசிடுவீங்க. ஸோ இதை பேசின பிறகு நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை பற்றி எதெல்லாம் வைரல் ப்ராடக்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வைரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. காரில் வைக்கிற சில பொம்மை ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, குட்டி டாய் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கிச்சனில் வைக்கிற ஐட்டம்ஸ்லாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நல்ல ஃபாஸ்ட் செல்லிங் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வின்னிங்கான ப்ராடக்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வின்னிங்கான ப்ராடக்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி டேரெக்டாக அதை பற்றின ரீல்ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ இல்லை நீங்கள் வந்து ஷார்ட்ஸோ யூடியூப் ஷார்ட்ஸோ இல்லை ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வர போகிறீங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வந்தோடனே அவங்க ஆர்டர் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோடனே அந்த லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சருக்கு அனுப்ப போறீங்க. மேனுஃபேக்சர் என்ன பண்ணோம்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அதை டைரக்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க த்ரூ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன பிளாட்ஃபார்மில் வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் அதோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ண ஆர்கானிக் வேலை அதோட எஃபெக்டிவ் என்னென்ன வேஸ் இது எப்படி எப்படிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படிலாம் நீங்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் மேக் அ லாட் ஆஃப் மணி. இந்த ட்ராப் ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் பிராண்ட் வேல்யூ அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் ஃபேஸ் காட்டணும், இது உங்களோட பிராண்டுன்னு காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இன்டிமேண்டான ப்ராடக்ட்ஸ் எடுத்தீங்கன்னாவே போதும். நீங்கள் ஒரு ஃபேஸ் வேல்யூவோட இந்த பிராண்டை நடத்தணுங்கிறதுனால ஒரு டைமே ஒரு வின்னிங் ப்ராடக்ட் வந்தோடனே உங்களோட வெப்சைட்டை ஃபுல்லாமே ஆல்டர் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டு டெம்ப்ளேட்ஸ்லாம் மாற்றிட்டு நீங்கள் மறுபடியும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வேஸ் வேர்ல்டு, ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய பேர் மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ராப் ஷிப்மெண்ட் அப்படின்னு யூடியூப்ல டைப் பண்ணி பாருங்க, யூ வில் see the results. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுத்துக்க தெரியணும். டேவிட் காகின்ஸ் என்ன சொல்றான்னா, ஒரு ஹியூமன் பீயிங் 40% அவனோட பொட்டன்ஷியல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறான், ரிமைனிங் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் நீ எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். என்னோட லைஃப்பில் நான் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், பட் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை நான் எடுத்து வச்ச பிறகு ஐ பிகேம் அ மான்ஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டேவிட் காகின்ஸோட காண்ட் ஹர்ட் மீயோட ஆடியோ புக் சம்மரி கேட்கும்போது உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டேவிட் காகின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியிலே நிறைய பேசப்பட்டாலும், நிறைய நியூஸ் சேனல்ஸில் எக்கச்சக்கமான இடத்துல பேசப்பட்டாலும், ஸோ அவர் சொல்கிற இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். நீங்கள் ஸ்கூல், காலேஜ் இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் யாராக வேணா இருங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் கிடைக்கும். இது நீங்கள் குக் எஃப்எம்ல கேட்கலாம். ஸோ ஏன் குக் எஃப்எம்னா உங்களுக்கு எபிசோட்ஸில் வந்து நீங்கள் ஒரு டைமும் எடுத்துக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கலாம். புது ஆடியோ புக்ஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், ஆடியோ கிளாரிட்டி இருக்க போது, உங்களுக்கு ஃபீட்பேக் சஜஷன்ஸ் வேணும்னாலும் அதை நீங்கள் கொடுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் போது 50% ஆஃபர். நம்மளோட கூப்பன் கோட் Maverick 50 யூஸ் பண்ணீங்கன்னா, பிகாஸ் ஜஸ்ட் வித் 49
rupeesல first month ஓட subscription 50% குறையுதுனா கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய நீங்க கத்துக்கலாம் குக் வித் because lot of audio book summaries இருக்கு. நீங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட் இல்ல working professional டைம் இல்ல எனக்கு ஆடியோ புக்ஸா கேட்டா 1 or 2 hours ஒரு புக்கே கம்ப்ளீட் பண்ணலாம். சோ அதுக்காக சொல்றேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதோட லிங்க் கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா 49 rupeesல லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்சிங் பாயிண்ட் கிடைக்குதுனா don't miss it out. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நான் உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா it will be damn helpful for you. So number 2 virtual assistant. So இங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையை செய்யறதுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாம இருக்கும் இல்ல நிறைய டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களோட வர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனலை எடுத்துக்கோங்களேன். எனக்கு வந்து என்னோட இன்வாய்ஸஸ்லாம் ரெடி பண்ணணும், வேர்ட்ல போட்டு என்னோட பேமெண்ட்ஸ் டீடைல்ஸ், என்னோட ஃபினான்ஸ் டீடைல்ஸ் அண்ட் என்னோட கான்டென்ட் ரைட்டிங்ஸ் இது எல்லாமே கான்டென்ட் எல்லாமே அப்டேட் பண்ணி எனக்கு ஷெட்யூல் பண்ணி எந்தெந்த நாள் அன்னைக்கு நான் என்னென்ன ஒர்க் பண்ணணும், எந்தெந்த பிஸ்னஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த ஒர்க்ஸ்லாம் நான் முடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய ஒர்க்ஸ் எனக்கு பைல்ட் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த பைல் அப் ஆன ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே என்னால் முடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் அப்ரோச் பீப்புள் லைக் மீ. என்ன மாதிரி பீப்புளாக இருக்கட்டும் இல்லை பிராண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் அவங்கள போய் நேரில் பார்க்கணுங்கிறதுனால வர்ச்சுவலாக அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சுக்க தரலாம். லைக் கான்டென்ட் கிரியேட் பண்ணி தரலாம், இல்லை கான்டென்ட் ஷெட்யூல் பண்ணலாம், இல்லை காமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணி வைக்கலாம் அவங்களுக்கு, இல்லை காமெண்ட்ஸ்லாம் இப்படி வந்திருக்கு இதுலேருந்து நீங்கள் கான்டென்ட் எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஷெட்யூல்ஸ்லாம் இருக்குது, உங்களோட இன்வாய்ஸஸ்லாம் நான் ரெடி பண்ணி தரேன், உங்களோட பில்ஸ் எல்லாம் நான் பே பண்ணிடுறேன். அந்த மாதிரி எல்லா லைக் என்ன சொல்கிறது அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நமக்கு கான்டென்ட் ரைட்டராக வந்த ஒருத்தர் வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்ததை அவர் வந்து கான்டென்ட் ரைட்டர்லேருந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மாதிரி இப்போ ஒரு பர்ஃபெக்டாக மேனேஜராகவே ஆகிட்டார் நம்மளோட சேனலுக்கு. ஸோ ரோஷன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அவரோட பாட்காஸ்ட் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் அவரோட பாட்காஸ்ட் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வேல்யூபுளாக தான் இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக வந்து ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு மேனேஜர் டைப் ஆகிட்டார் நம்ம சேனலுக்கு. பிகாஸ் ஹி ஹஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆன்லைனில் யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. நம்பர் 3 கிரியேட் ஃபேஸ்லெஸ் யூடியூப் வீடியோஸ் அண்ட் கான்டென்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாருக்குமே ஃபேஸ் காட்டுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஃபேஸ் காட்டாமல் எக்கச்சக்கமான பேர் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணிலாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 to 3 யூடியூப் சேனல்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அது பேஷனாக நீங்கள் ஃபேஸ் காட்டி பண்ண போகிறீங்க, அப்சல்யூட்லி யூ நீட் அ ஃபேஸ் வேல்யூ டு இன்க்ரீஸ் யுவர் பிராண்ட் வேல்யூ. அது இல்லாமல் எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக நான் பார்க்குறேன் ப்ரோ, எனக்கு சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸில் வர நியூஸஸ் இது எல்லாமே எடுத்து நீங்கள் ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்ன்னு இருக்குது. ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னாவே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஃப்ரீ ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் கொடுக்கறதுக்கு, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கொடுக்கறதுக்கு, ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு, ஃப்ரீ வீடியோஸ், அனிமேஷன்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் ஒரு சைலண்ட்டான ஒரு இடத்துல நைட்லேயோ இல்லை ஒரு 11 o'clock 11:30க்கு மேலே சவுண்ட் இல்லாத இடத்துல உட்காந்து வாய்ஸ் ஓவர்ஸ் மட்டும் விடாமல் நீட்டான ஒரு வாய்ஸ் ஓவர்ஸாக கொடுத்து நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி ஒன்றா சேர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாவே யூ வில் பி கிரியேட்டிங் அ ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல். ஸோ இதுலேருந்து யூ வில் லேர்ன் அ லாட் ஆஃப் மணி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூடியூப் சேனல் லாஸ்ட் இயர் மட்டும் ஒரு 8 lakhs பக்கம் ரெவன்யூ பண்ணியிருக்கு. வித் ப்ரூஃப் நீங்கள் முன்னாடியே பார்க்கலாம். ஸோ 8 lakhs பக்கம் ரெவன்யூ பண்ணியிருக்கு. இது வெறும் கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமாக மட்டுமே ஜென்ரேட் பண்ணப்பட்ட மணி. இது இல்லாமல் வி ஹவ் லாட் ஆஃப் அதர் ஸ்ட்ரீம். சப்போஸ் அதை பற்றின இன்டெப்த் வீடியோனாலும் கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு டூ இட். ஸோ நீங்கள் ஃபேஸ்லெஸ் யூடியூபாக நீங்கள் ரெடி பண்ணி யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். அஃபிலியேஷன் லிங்க்ஸ் வைக்கலாம். அது நீங்கள் வந்து தனியாக ஒரு பிராண்ட்ஸ் ரெடி பண்ணாலும் அதை வச்சு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் n நம்பர் ஆஃப் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ்லாம் தெரியும்னா அதுக்கு செப்பரேட்டான வீடியோ ஐ வில் போஸ்ட் இட், காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்பர் 4 கிரியேட் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ ஆன்லைன் கோர்சஸை பற்றி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நம்மளும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் லான்ச் பண்ண போகிறோம் February Marchல. பட் யூடியூப்ல நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ. பிகாஸ் வந்து நான் உங்ககிட்ட அதை திணிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் டூ இட். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா அதை நான் பண்ணுறேன். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறனால நான் அதை பற்றி நான் இன்டெப்த்தாக போக விரும்பல. ஸோ ஆன்லைன் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் 2 கீ ஃபேக்டர்ஸ் நான் மனசு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து நீங்கள் எப்போவுமே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து கோர்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா 0 வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவீங்க. அப்ரப்டாக நீங்கள் லாஸில் போய் விழுந்துருவீங்க, இல்லை அது ஃபெயிலியராக போயிடும். நம்பர் 2 உங்களுக்கு எப்போவுமே உங்கள் மனசுக்கு ஒரு ஹானஸ்ட்டாக இந்த விஷயம் என் லைஃப்பில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், இதில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கேன், மற்றவங்களோட நான் ஒரு 1% முன்னாடி இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கிரியேட் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எனக்கு ஜிம் பற்றி நல்லா தெரியும்னா ஃபார் எக்ஸாம்பிள் தருண்குமார் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்களோட கோர்சஸ் எல்லாம் ஆன்லைனில் பில்ட் பண்ணலாம். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமையோ யூடியூபையோ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வச்சு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, நான் உங்களுக்கு ஜேர்னலிங் பண்ண தெரியும்னா ஜேர்னலிங்
எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு மைண்டை நல்லா காமாக வச்சுக்க தெரியும் ப்ரோ, அதை ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னாலும் யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். உங்களோட செக்டாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த நீச்சை தொடுறீங்களோ அந்த நீச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் பேரலாம். லைக் 300 to 400, 500 to 600, 700 to 800 அந்த மாதிரி. ஸோ நான் எப்போவுமே ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணேன்னா ஐ ஷுட் நாட் எக்ஸிட் மோர் தேன் 2000. பட் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸாக நான் என்ன வைக்கணும்னு நினைக்கிறேன்னா 500 தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 2000 rupees கோர்ஸ் வச்சுன்னா அதில் ஒரு 20 to 30 hours ஆஃப் கான்டென்ட் ஆச்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கிராஷ் கோர்சஸ் நீங்கள் லான்ச் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய அப்படியே எனக்கு ஆயுத சக்திகள்லாம் என் மனசுக்குள்ளே இருக்கணும், என் மூளை நல்லா வேலை அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, பிடிச்சா எடுக்கிறாங்க, பிடிக்கலாம் எடுக்க போகிறதில்ல. ஸோ இதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் ப்ரோ, நான் எங்கே ஆரம்பிக்கிறது கேட்டிங்கன்னா நீங்கள் கிராஃபி அப்படிங்கிற டைப் பண்ணிங்கன்னா அன் அகாடமியோடது. ஸோ அவங்க கிராஃபிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு கோடிங் தெரியும், அது தெரியுது, அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு நீட்டாக கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் ஆப் ஃபார் கிராஃபி. நம்பர் 5, கிரியேட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நான் அதுக்காக மட்டும் சொல்லலை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அப்சல்யூட்லி எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் போட ஆரம்பிக்கும் போது ஒரு 80 to 90 days நீங்கள் போட ஆரம்பிச்சுன்னா யூ வில் கிரியேட் அ லாட் ஆஃப் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூஸ் வச்சு யூ கேன் கிரியேட் அ ப்ரோக்ராம். நீங்கள் வந்து ஒரு பூட் கேம்ப் மாதிரி நடத்தலாம், இல்லை எனக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி நடத்தலாம், லைவ் கிளாஸஸ் 30 daysக்கு அந்த மாதிரி உங்களோட செக்டாருக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஸ்டார்ட். எனக்கு ஏன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பில்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேஸும் ஒரு லைக் இன்டர்மீடியட்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு 90 daysக்கு கரெக்டான ஃபார்மேட் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி வேணும்னா சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் எப்படி கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் வந்து நான் எழுதியே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். லைக் கம்ப்ளீட்டாக ஒரு போர்டு வாங்கிட்டோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு A to Z எல்லாம் எழுதியே நான் கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்திங்கன்னா 157K ஃபாலோவர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த 157K ஃபாலோவர்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா 10Kக்கு எனக்கு ஒரு 5 days ஆச்சு. 10Kலேருந்து 50 daysக்கு 30-40 days ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 yearக்கு நான் அவ்வளோக்கா போஸ்ட் பண்ணலை. அது போஸ்ட் பண்ணாமே எனக்கு ஒரு 1 yearல 50-60K வந்துச்சு. இப்போ ஒரு 2 to 3 weeksல ஐ காட் அரௌண்ட் 25 to 30,000 ஃபாலோவர்ஸ். ஸோ இது எல்லாமே எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் மேக் லாட் ஆஃப் மணி. ஒன்லி திங் ஃபர்ஸ்ட் ஒரு 90 daysக்கு ஸ்டார்ட் அப்லோடிங் வீடியோஸ். நல்ல லைட்டிங், ஒரு நல்ல லைட்டிங், நல்ல சன்லைட் இருக்கிற இடத்த எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோனை நல்லா வெயிலில் இருக்கிற இடத்த வச்சுக்கோங்க. ஆடியோ கிளியராக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெறும் ஆடியோ மட்டும் இல்லாமல் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் எடுத்து போட ஆரம்பிச்சு ஸ்டார்ட் மேக்கிங் வீடியோஸ். ஸோ இது மூலியமாக ஒரு பர்சனல் பிராண்ட் கிரியேட் ஆகும். அந்த பர்சனல் பிராண்ட் மூலிமா யூ கேன் sell a lot of products, lot of courses. இது எல்லாமே மக்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா they are going to buy and make you some money. அது மட்டும் இன் ரிட்டர்னுக்கு அவங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ அந்த வேல்யூ வச்சு they will be like enhancing their life structure. அது கிடைச்சிருச்சுன்னா ஆப்வியஸாக அவங்க நீங்கள் எவ்வளோ மணி கேட்டாலுமே கொடுக்க போகிறாங்க. அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு % ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் கிடைச்சிச்சுன்னா they are going to pay you a lot of money. So these are the 5 ways you can make money in 2023. high time நான் வந்து பண்ண மாட்டேன் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறதுக்கு பதிலா you can start pushing yourself, start making money, and this is the right time. இதை விட்டிங்கன்னா மறுபடியும் டைமே கிடைக்காது. ஸோ start making some money in 2023. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ in money making series, personal finance series. ஸோ இதெல்லாம் I'm going to make lot of videos. Keep waiting, keep watching every single day, and thanks for watching. வீடியோட எண்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா I think you will take away something from this video. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick உங்களை பார்க்குறேன். Until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.